So next is one dimensional motion. இது கொஞ்சம் somewhat பெரிய derivation இருக்கு, but we look after it soon. Yeah, say ஒரு எக்ஸாம்பிள் இங்க எடுத்திருக்கேன்ல, say ஒரு பால் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. நான் இத்தனை நேரம் சொல்லிட்டு இருந்தேன்ல, மூவ் ஆகும்போது என்னெல்லாம் வேரி ஆகும், அதோட வெலாசிட்டி வேரி ஆகலாம், அது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிற வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆக்சிலரேஷன் வேரி ஆகலாம். அப்புறம் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் போகும்போதே டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கால்குலேட் பண்ணலாம், எவ்வளோ டைமில் மூவ் ஆகுது இதை கால்குலேட் பண்ணலாம். இந்த மாதிரி 4-5 வேரியபிள்ஸ் we can calculate. டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட், velocity, acceleration. Displacement வேரியானா velocity, velocity வேரியானா acceleration, acceleration வேரியானா என்ன ஆகும். But ஆனா நம்ம இந்த பாயிண்ட்ல we are not going to take care of acceleration, okay, because we are going to take acceleration as constant. அதுதான் இங்க ஒன் டைமென்ஷனல் மோஷன். இந்த சாப்டர் பூரா நம்ம படிக்கிற டைப்ஸ் ஆஃப் மோஷன்ல acceleration is always constant. அதாவது acceleration வந்து 1 meter per second square எடுத்துட்டேன்னா throughout the motion என் ஆப்ஜெக்ட் மூவ் பண்ண எப்போவுமே acceleration is going to be 1 meter per second square. நான் நடுவில் 2 meter per second square ஆகும், ஒரு 3 seconds கழிச்சு 5 meter per second square ஆகும். I'm not going to change. Acceleration is going to remain constant. Okay, acceleration கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம், என் வெலாசிட்டி மாறும் தானே அர்த்தம். ஆக்சிலரேஷன் இதுவே ஆக்சிலரேஷனே கொடுக்கலன்னா, ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, நான் ஆக்சிலரேஷனே கொடுக்கல, ஆப்ஜெக்ட் 5 meter per second மூவ் ஆகிட்டு இருக்கு, ஆக்சிலரேஷன் கொடுக்கலான்னு என்ன ஆகும், அதே 5 meter secondலேயும் மூவ் ஆகிட்டு இருக்கும். இதே நான் ஆக்சிலரேஷன் கொடுத்தேன்னா டிபெண்டிங் ஆன் விச் டைரக்ஷன் ஐ எம் கிவிங் ஆக்சிலரேஷன் மாறப்போகுது. கரெக்டாக? ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ், இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, பட் டெரிவேட்டிவ்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் புது யூ கைஸ் அண்ட் யூ ரைட். ஸோ அதனால டெரிவேட்டிவ்ஸ் மூலயமா how we are going to derive it அதை பார்க்கணும். இதுதான். ஸோ என் ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது. ஓகே, இனிஷியல் பாயிண்ட் இது, ஃபைனல் பாயிண்ட் இது. இங்கே இருக்கும் போதே அதோட வெலாசிட்டி u, இங்கே இருக்கும் போதே அதோட வெலாசிட்டி v. யூலேருந்து v யூனிஃபார்மாக அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி யூனிஃபார்மாக சொல்கிறேன், வித் மை ஆக்சிலரேஷன் a. Let me come again. A object initially அதோட velocity u, finally அதோட velocity v. u to v அதோட velocity is uniformly increasing with acceleration a. So in the increase in velocity எவ்வளோ டைம்குள்ள நடக்கும் is taken as time t. u to v is accelerating at pace a at time t. இந்த u to v குள்ள மாறுற டைம்குள்ள எவ்வளோ distance மூவ் ஆகுது is given by s. ஓகே, இதுதான் scenario. This is the scenario. ஸோ இங்கே பார்க்கும்போதே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, வெலாசிட்டினா என்ன, சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆக்சிலரேஷன்னா என்ன, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஆக்சிலரேஷன் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஆக்சிலரேஷன்னால கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஆக்சிலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். இது வெக்டர் தான், ஆனால் இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ஆனால் என் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. எது சேஞ்ச் ஆகுதோ அதோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் எடுப்பேன். இதுவே நான் சொன்னேன்ல, கான்ஸ்டன்ட்டோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன ஆகும், ஆஃப் கான்ஸ்டன்ட் சே 5ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இஸ் ஈக்குவல் டு 0. என்னோட கான்ஸ்டன்ட்டை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இங்கே ஆக்சிலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ dA by dt எடுத்துட்டேன்னா இட் வில் பி 0. ஆனால் இதுவே என்னோட dx by dt, என்னோட பொசிஷன் டெரிவேட்டிவ் இல்லை என்னோட dv by dt இஸ் நாட் 0. ஓகே, இங்கே மை ஆக்சிலரேஷன் இஸ் dv by dt. இந்த dt நான் அந்த சைடு எடுத்துட்டேன்னா will give me a dt is equal to dv. ரெண்டு சைடும் நான் இன்டெகிரேட் பண்ணுறேன், டிஃப்ரென்ஷியேஷன் நான் இன்டிகிரேஷனை மாற்றிட்டேன். இதை பார்த்தேன்னா இதுக்கு நான் லிமிட்ஸ் போட போகிறேன். இனிஷியலாக வெலாசிட்டி என்ன இருந்தது, u இருந்தது, அட் டைம் t ஈக்குவல் 0. இந்த எதை வச்சு இன்டிகிரேட் பண்ணுறோமோ அந்த வேரியபிள்ஸோட கரஸ்பாண்டிங் குவான்டிட்டிஸை நான் லிமிட்ஸாக போடுறேன். ஓகே, சே டைம் அண்ட் வெலாசிட்டிக்கு டைம் 0வாக இருக்கும்போதே என் வெலாசிட்டி யூவாக இருந்தது. டைம் வந்து சே அட் ஆஃப்டர் டைம் t என் வெலாசிட்டி v ஆகுது. அதுதான் ஐ எம் அப்ளைங் இட் ஆஸ் லிமிட்ஸ். சரி, இது t0 கூட வச்சுக்கலாம்.
யூவாக இருக்கும்போது டைம் ஜீரோவாக இருக்குது, வெலாசிட்டி வியாக இருக்கும்போது டைம் டியாக இருக்குது. ஓகே, சம் இன்டிகிரல் dx இஸ் எக்ஸ், அதே மாதிரி இன்டிகிரல் dv இஸ் v. அதுதான் இங்கே இன்டிகிரல் dv இஸ் v. லிமிட்ஸ் அப்ளை பண்ணனா u to v. லிமிட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறோம்? மேலே இருக்கிறது அப்ளை பண்ணும், மைனஸ் த டேர்ம் கீழே இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணும். கரெக்டாக? ஸோ v மைனஸ் u. ரைட் சைடில் அப்படியே பார்த்தோன்னா a வந்து கான்ஸ்டன்ட். ஸோ 6 டைம்ஸ் dt இன்டிகிரேட் பண்ணனா 6 டைம்ஸ் இன்டிகிரல் dt இஸ் நத்திங் பட் 6 டைம் t. அதே மாதிரி இன்டிகிரல் 6 டைம்ஸ் dx, 6னா வெளியே எடுத்துருவேன், dx 6 டைம்ஸ் x. இதே மாதிரி ஏதோ கான்ஸ்டன்ட் a டைம்ஸ் dt, a வெளியே எடுத்துடலாம்ல, dt a டைம்ஸ் t. ஸோ a கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால I'm taking it out of integration and dt will give me integral dt is t. So t ஓட லிமிட்ஸ் 0 to t போட்டோன்னா a of t minus 0. இங்கே அஃப்கோர்ஸ் இன்னொன்று ஸ்டெப், a of t minus 0 which is nothing but a into t. v minus u is equal to at, v is equal to u plus a. This is my first motion ஓட equation. Okay, so என்னோட final velocity is equal to my initial velocity plus acceleration times t. சே என்கிட்ட இனிஷியலாக 0 மீட்டர் பர் செகண்ட் ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன், ஆப்ஜெக்ட் 0 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் ஆஃப்டர் சம் டைம் இட் இஸ் கோயிங் டு 5 மீட்டர் பர் செகண்ட். 2 செகண்ட்ஸில் இந்த சேஞ்ச் நடக்குது. ஆக்சிலரேஷன் எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்டாங்கன்னா 5 is equal to 0 plus a times 2. So a is equal to 5 by 2, 2.5 meter per second square. I can directly find ஒரு செகண்டில் எனக்கு 2.5 மீட்டர் பர் செகண்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ 0லேருந்து ஆரம்பிக்கிறேன்னா 1 செகண்ட் கழிச்சு என்னோட ஸ்பீட் என்னவாக இருக்கும்? 2.5 மீட்டர் பர் செகண்ட். இன்னொன்று செகண்ட் கழிச்சு 2.5 + 2.5 5 மீட்டர் பர் செகண்ட் ஆகும். ஸோ வித்தின் 2 செகண்ட்ஸ் மை ஸ்பீட் ஹஸ் இன்க்ரீஸ் டு 5 மீட்டர் பர் செகண்ட். இந்த மாதிரி we can use equations to solve. அதே மாதிரி we'll take the second equation also. இங்கே நான் ஏற்கனவே சொன்னார்ல, a is equal to dv by dt. அதே மாதிரி v is equal to ds by dt. ஸோ நான் இங்கே டிஸ்டன்ஸையும் கொண்டு வரேன். எனக்கு ஏற்கனவே தெரியும் v is equal to u plus at. அந்த ஃபார்முலையும் நான் யூஸ் பண்ணுறேன் in this one. v is equal to ds by dt. dt அந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். ds is equal to v times dt. சரி, இங்கேருந்து இங்கே டைம் t equal 0 போது நான் இனிஷியல் வெலாசிட்டி u இருக்கேன். டைம் t equals t போது இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி v இருக்குது. அதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் s மூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, and I have my acceleration a. So ds is equal to integral v times dt. இந்த dt அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ டைம் 0வாக இருக்கும்போதே நான் ஆரிஜினில் இருக்கேன். இது ஆரிஜினாக எடுத்துக்கிறேன். 0 டைம் t0 ஃபைனல் டைம் அப்போது மை டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதை இனிஷியல் நம்ம s0 கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். s0 இங்கே டைம் t0 நம்ம எடுக்கிற லிமிட் தான். ஆனால் கரஸ்பாண்டிங்காக டைம் 0வாக இருக்கும்போது என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ அது கரஸ்பாண்டிங்காக we have to apply. ஓகே, ஸோ இங்கே அட் v is variable. v times dtனா v கான்ஸ்டன்டாக இருந்ததுன்னா நம்ம வெளியே எடுத்து டேரெக்டாக இன்டிகிரேட் dt பண்ணிடலாம். ஆனால் v டிபெண்ட்ஸ் ஆன் டைம். v எப்படி டிபெண்ட்ஸ் ஆன் டைம்? எனக்கு டைம் இன்க்ரீஸ் ஆக v டிபெண்ட்ஸ் ஆன் u plus at. நம்ம போன ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணோம்ல, v is equal to u plus at. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே u is கான்ஸ்டன்ட், a is கான்ஸ்டன்ட், ஆனால் டைம் இஸ் வேரியபிள். vயும் டைமும் வேரியபிள். ஓகே, டைம் வந்து 5 செகண்ட் போதே v is equal to u plus 5a. u கொடுத்துருவாங்க. இனிஷியலாக வந்து என்னோட ஆப்ஜெக்ட் 2 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டுருக்கு. ஆக்சிலரேஷன் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்கேன். ஸோ 5 செகண்ட் கழிச்சு a plus 5a இருக்கும். இதுவே 10 செகண்ட் கழிச்சு v is equal to u plus 10a. இந்த மாதிரி இட் will change. ஓகே, ஸோ நான் அதே மாதிரி இன்டிகிரேட் பண்ணேன்னா 2 டேர்ம் இருந்ததுன்னா நான் தனித்தனியாக இன்டிகிரேட் பண்ணுவேன். 2 டேர்ம் இருந்தால் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ் பார்த்த கொஷனில். அதே மாதிரி இங்கே தனித்தனி டேர்ம் இருந்தால் தனித்தனியாக இன்டிகிரேட் பண்ணுவோம். ஸோ u plus at ரெண்டுத்தையும் சேர்த்து dtயால் டெரிவேட்டிவ் எடுத்தேன்னா u dt plus at times dt. லிமிட்ஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். 0 நான் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆரிஜினில் இருக்கேன்.
at any time t distance s ல மூவ் ஆயிருக்கேன். எல்லாமே வேரியபிள்ஸ் தான். ஓகே, ஸோ u is constant சொல்லிட்டேன், இனிஷியல் கொடுத்துருப்பாங்க. ஸோ u வெளியே எடுத்துட்டு இன்டிகிரல் dt is t. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணனா u of t minus 0 which is nothing but ut. அதே மாதிரி இங்கே at டைம்ஸ் dt இருக்கு. a கான்ஸ்டன்ட், a வெளியே எடுத்துட்டோன்னா t dt வரும். ஸோ இன்டிகிரல் x power n dx is x power, இதுவும் பேசிக், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், x power n plus 1 by n plus 1. This is the derivative. Let me write it again. Integral x power n dx is equal to x power n plus 1 by n plus 1. இது அதே ஒரு டெரிவேட்டிவ் ஒரு கவுண்டர் தான். d by dx of x power n is equal to n into x power n minus 1. ஸோ நான் டெரிவேட்டிவ் எடுக்கும் போதே என்னோட பவர் டிக்ரீஸ் ஆகும். நான் இதை இன்டிகிரேட் பண்ணும் போதே என் பவர் 1ஆல இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதுதான் மேட்டர். ஸோ நான் இப்போ இப்படி பண்ணும்போது இன்டிகிரல் t பவர் 1ஓட டெரிவேட்டிவ் எடுக்கும்போது t பவர் 1 plus 1 2 by 1 plus 1 2 t square by 2, லிமிட்ஸ் வந்து 0 to t. ஸோ மேலே இருக்கிற எக்ஸ்பிரஷனில் டீயை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மைனஸ், ஓகே, டேர்மில் மேலே இருக்கிற லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மைனஸ் த டேர்ம் வேர் ஐ சப்ஸ்டியூட் லோவர் டேர்ம். இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், a of t square by 2 minus 0 square by 2 which is nothing but at square by 2, half at square. இதுவே ut ஆகிடும். டேரக்டாக ds is nothing but s, லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணா s minus 0, so s is equal to ut plus half at square. This is my second equation. Okay, first one is v is equal to u plus at, second one is s is equal to ut plus half at square. நான் இது உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, பட் ஐம் டெரிவிங் த்ரூ டெரிவேட்டிவ்ஸ். ஓகே, இன்டிகிரேட் பண்ணி எப்படி டெரிவேட் பண்ணணும், ஜஸ்ட் சிம்பிள் ஐடியாஸ். போக போக யூ வில் கெட் மோர் ஃபெமிலியரைஸ்ட். ஃபைன். தேர்ட், மொத்தமாக 3 ஈக்குவேஷன் இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ணுறேன், தேர்ட் ஈக்குவேஷனுக்கும் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணல, ஃபஸ்ட் என்ன யூஸ் பண்ணேன், a ஈக்குவல்ஸ் dv by dt. இதுதான் நான் முதல்ல யூஸ் பண்ணேன். இங்கேயும் அதே தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் யூஸ் பண்ணணும், அதே யூஸ் பண்ணி தானே v is equal to u plus at டெரைவ் பண்ணேன். ஆனால் இங்கே ஐம் கோனா டூ சம்திங் எல்ஸ். இந்த dv by dt there is something called as chain rule. அதாவது சே dy by dxன்னு இருக்கு, dy by dx கண்டுபிடிக்கணும். ஆனால் என் y does not directly depend on x. ஓகே, என் குவான்டிட்டி y if it directly depends on x, நான் டைரெக்டாக dy by dx கண்டுபிடிச்சிடலாம். y depends on x based on some equation, y is equal to x square plus 2x இருந்ததுன்னா நான் டைரெக்டாக டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் in some cases y can depend on some factor t. y depends on t and t depends on x இருக்கலாம், such that y indirectly depends on x. Let me repeat. Y directly, if it directly depends on x, நான் டைரெக்டாக dy by dx கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் some casesல y will depend on t, some factor t, and t depends on x. y is equal to t square plus 7t and t is equal to 6x. இந்த மாதிரி இருந்ததுன்னா, இந்த மாதிரி கேசஸில் நான் dy by dx எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் பி யூஸிங் செயின் ரூல். செயின் ரூலில் என்ன பண்ணுவேன்னா, இங்கே y depends on t and t depends on x. கரெக்டா? ஸோ dy by dx will become dy by dx. நான் 2 வாட்டி dt by dt மல்டிப்ளை பண்ணுறேன். ஒரு dtயை நான் இதோட டினாமினேட்டருக்கு எடுத்துக்கிறேன், இன்னொரு dt இதோட நியூமரேட்டருக்கு எடுத்துக்கிறேன். dy by dt into dt by dx. இப்போ நான் டெரிவேட்டிவ் எடுக்கலாம்ல, y depends on t. எது இப்போ இன்கேஸ் y directly depends on x னா dy by dx வேல்யூ கிடைக்கும். இங்கே y depends on t, ஸோ dy by dtக்கு எனக்கு வேல்யூ கிடைக்கும். அண்ட் t depends on x, ஸோ dt by dxக்கு எனக்கு வேல்யூ கிடைக்கும். நான் டைரெக்டாக டெரிவேட் எடுத்துக்கலாம். ஓகே, இல்லைனாலும் இட் டசன்ட் மேக் டிஃப்ரென்ஸில், நான் dt by dt தான் மல்டிப்ளை பண்ணுறேன்.
So dt by dt is nothing but 1. Derivative of t with respect to t is 1. T power 1, 1 into t power 1 minus 0 is 1. So அதே மாதிரி இங்க a is equal to dv by dt. இங்க I'm assuming it as v does not depend on t. ஆனா v is equal to u plus at. இது எனக்கு தெரியும். ஆனா நான் இங்க யூஸ் பண்ணல. v depends on வேற என்ன வேரியபிள் இருக்கு? இங்க ஏற்கனவே a, v, t இருக்கு. x இல்லல, அதாவது s இல்லல. v depends on s and s depends on t. இந்த மாதிரி ஃபார்முலா I'm going to derive. Okay? இங்க v does not directly depend on t. அதுக்கு பதிலா v depend on s, s depends on t. Velocity depends on displacement, displacement depends on time. அந்த மாதிரி எடுத்தனா into ds by ds மல்டிப்ளை பண்றேன். இதோட denominator dv by ds into ds by dt. எடுத்தேன்னா dv by ds is nothing but, okay, we'll see it. dv by ds எனக்கு வேல்யூ இல்லை. ஆனால் ds by dt என்னது? Nothing but velocity, right? Velocity எடுத்தேன்னா I'll get it as a is equal to v dv times ds. This is one of the important relation. நிறைய questions handy வரும். You can make note of it. a is equal to v dv by ds. Okay? Or can write it as a is equal to v dv by ds. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன் என்ன பண்றேன்னா a is equal to dv by dt. Acceleration is nothing but differentiation of velocity with respect to time. இதுவே velocity depends on speed, displacement, displacement depends on time. இந்த கண்டிஷன்ல நான் என்ன பண்ணுவேன்னா I'll be multiplying it with ds by ds. Okay? So நான் grouping மட்டும் டிஃப்ரெண்டாக பண்ணுறேன். dv by ds into ds by dt. ds ds இப்படியே கேன்சல் ஆகிடும். இட்ஸ் நத்திங் பட் dv by dt தான். ஆனால் நான் இப்படி பண்ணுறதுனால எனக்கு என்ன வருதுன்னா ds by dt is nothing but v and dv by ds இருக்கு. So a, which is dv by dt, can in turn be written as v dv by ds. அதாவது டைம் ஃபேக்டரே இல்லை இதில். டைமே இல்லாமல் என்னோட ஆக்சலரேஷன் how it depends on velocity and speedங்கிறத I can write it in this way. So a can be written as dv by dt or v dv by ds. Okay? இனியா வச்சுக்கோங்க. a is equal to v dv by ds. எப்படி டிபெண்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சோன்னா a கான்ஸ்டன்ட் தானே. ds இந்த சைடு எடுத்துகிட்டு போனோன்னா இன்டிகிரல் ads is equal to v dv. இன்டிகிரல் a வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறேன். இன்டிகிரல் ds is s. லிமிட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா s minus 0 is s into a ஏற்கனவே இருக்கு. லெஃப்ட் சைடில் as வந்துடும். ரைட் சைடில் பார்த்தோன்னா இன்டிகிரல் v dv. என்னோட வெலாசிட்டி u இருக்கும்போதே ஆரிஜினில் இருக்கு. வெலாசிட்டி v இருக்கும்போதே இட் இஸ் அட் சம் பாயிண்ட் s. ஸோ என்னோட v dvயோட லிமிட்ஸ் வந்து u to v. Integral x power n dx is x power n plus 1 by n plus 1. அதே மாதிரி என்னோட integral x power 1 dx is equal to x power n plus 1. 1 plus 1 is 2 by 1 plus 1 2. So இங்கே integral v dv இருக்கு. கரெக்டா? So v power 1ல it will become v square by 2. நான் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணனா v square by 2 minus u square by 2. Integration போக போக it will become similar, familiar, so don't worry. v square minus u square by 2 right side வந்துரும், left side as. So அந்த 2 அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டேன்னா 2as is equal to v square minus u square. Okay? So எனக்கு third equation கிடைச்சிருச்சு. Where my acceleration depends on both v and s, not on v and t. s is equal to or 2as is equal to v square minus u square.
So these are the three equations. நான் அதை சம்மரைஸ் பண்ணுறதுக்கு எழுதுறேன்னா, let me write it. இங்க முதல்ல வந்து எனக்கு acceleration how it depends on velocity and time ஓட relation. அதாவது v is equal to u plus at. ரெண்டாவது how my distance or displacement depends on time. S is equal to ut plus half at square. Third one is how my acceleration or displacement depends on velocity. 2as is equal to v square minus u square. Okay, இந்த மூணுமே is very very important and நிறைய questionsல we'll be using it. Next we'll see few examples. இதை நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன்ல எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம்.